21 அன்று மாநாடு நடைபெற இருக்கிறது மதுரையில். அன்னைக்கு விஜய் முதல்வர் வேட்பாளர் என்றுதான் அவர்கள் அறிவிக்க போகிறார்கள். இந்த தருணம் வரையில் விஜய் முதல்வர் வேட்பாளராக தாவேக விஜய் முதல்வர் வேட்பாளராக அறிவித்து தாவேக தனியாக போட்டியிடுகிறது என்பதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல். இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிற மாதிரி திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குமோ சார்? இப்ப இன்னைக்கு பாக்குறதுக்கு விஜயும் அதிமுகவும் சேர்வது போல தெரியல. இருந்தாலும் என்னைக்காவது சேர்ந்துருவாங்களோன்ற ஒரு பயம் தான் மீண்டும் மீண்டும் அவங்க மாநாட்டை தடுக்கிறதுக்கெல்லாம் காரணமாங்க சார். அடிப்படையில விஜய் வளரவே கூடாதுன்றதான் அடிப்படை எண்ணம். புரியுதுங்களா? இப்படி பாருங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு வயது முதிர்ந்த தலைவர், ஓகேவா? அவரு நம்ம பையனுக்கு போட்டி இல்லை. நம்ம பையனுக்கு யார் போட்டி? விஜய் தான். இத்தனை வருஷம் எல்லாரும் சும்மா இருந்தாருங்க. என் பையன் சிஎம் ஆகும் போதுதானே ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கணும் என்று அன்னி புலம்ப மாட்டார்களா? விஜய் மேட்ச் பண்ண முடியுமா உதயநிதியால? தெரியல, களத்துக்கு வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். முடியாது. ஸ்டார் பவர் மட்டும் வச்சு சொல்றேன். அதெல்லாம் அடிப்படையிலே விஜய் வளரக்கூடாது. அதனால தானே ஏமா ரொம்ப பர்சனல் அட்டாக் எல்லாம் பண்ணாங்களே, நாமளே பேசியிருக்கோம். இந்த ஒரு திருமணத்திற்கு எங்கேயோ கோவாக்கோ எங்கேயோ போனான்னு நினைக்கிறேன். தனி விமானத்துல போகும்போது அந்த வீடியோ அது பரவாயில்ல சார், ரொம்ப டயர்டா வராரு, பிள்ளைங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து டயர்டா வராரு. அதை ரொம்ப தப்பா சித்தரிச்சு சொல்றாங்க. இது விஜய் இப்படி எல்லாம் பர்சனல் டார்கெட் எல்லாம் பண்றதுக்கான நோக்கம் கடுமையான கோபம் இருந்தால் தானே இப்படி எல்லாம் செய்வார். எந்த எல்லைக்கு வேணாலும் போறாருன்னா அடிப்படையிலே விஜய் வளரக்கூடாதுன்றதான் எங்களோட எண்ணம். யோசிச்சு பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி போய் சேரக்கூடாது 300 கோடியை தூக்கி கொடுக்குறவங்க விஜயும் அதிமுகவும் சேரக்கூடாதுன்றதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க.